நாம் எல்லோரும் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு செல்வமான வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான எதிர்காலம் இவைகளை பற்றி நாம் கனவு காண்கின்றோம். ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? நம்மால் நமக்கு தெரியாமலேயே சில நிதி தவறுகள் தொடர்ந்து நடக்கின்றது. அதனால்தான் நாம் சம்பாதிக்கும் பணம் நம் கையில் தங்காமல் போய்விடுகிறது. வெல்கம் டு தமிழ் வெல்த் கோச். உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல துடிக்கும் நம்ம சேனல். இன்று நாம் 2025 அதிகம் செய்கின்ற 5 மிகப்பெரிய நிதி தவறுகளை பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் நிதி வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தவறு 1, செலவுகளை கண்காணிக்காமல் வாழ்தல். நம்மில் பலருக்கு ஒரு பொதுவான பழக்கம் இருக்கிறது. பணம் வருகிறது, போகிறது, ஆனால் எங்கே போகின்றது என தெரியாமலே மாதம் மட்டும் முடிந்து விடுகிறது. திவாகரை எடுத்துக்கொள்ளலாம். ஐடி கம்பெனியில் வேலை, மாதம் ரூபாய் 50,000 சம்பளம். ஆனால் மந்த் எண்டு வந்தால் சேமிப்பு 0. ஒரு நாள் திவாகர் கூகுள் ஷீட்டில் முழு செலவையும் எழுத ஆரம்பித்தார். அப்பத்தான் தெரிந்தது, அன்னெசசரி டெலிவரி ஃபுட், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், பேட் ஃபுட் போல சின்ன சின்ன செலவுகள் மாதத்திற்கு சுமார் 10,000க்கு மேல் செலவாகிறது. இதற்கு ஒரே சொல்யூஷன், ஒரு வாரத்தில் 10 நிமிடத்தை ஒதுக்குங்கள். உங்கள் வருமானமும் செலவுகளும் ஒரு பட்டியல் எழுதுங்க. இது உங்கள் போக்குகளை கவனிக்க உதவும் மற்றும் எந்த இடத்தில் பணம் வீணாகிறது என்று கண்டுபிடிக்கலாம். தவறு 2, இஎம்ஐ மற்றும் லோன் டிராப்பில் விழுதல். ஈஸி இஎம்ஐ, பை நவ் பே லேட்டர், இந்த வார்த்தைகள் பலருடைய வாழ்க்கையை நசுக்கி இருக்கிறது. உதாரணத்திற்கு நம்ம கிருஷ்ணாவை பாருங்கள். வெட்டிங் சீசன், கோல்டு ஜுவல்லரி வாங்க பேங்க் லோன், ஆஃபரில் பை நவ் பே லேட்டர் பார்த்ததாலேயே உற்சாகப்பட்டு வாங்கிவிட்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தார், இன்ட்ரெஸ்ட் மட்டும் 50,000. திரும்ப கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டார். அது மட்டுமா, லோன் ஆப்பில் ரூபாய் 10,000 எடுத்து ஃப்ராடாக மணி டெபிட் ஆன கதைகளை நாம் பல சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கிறோம். இந்த தவறிலிருந்து தப்பிக்க ஒரே வழி, லக்ஸரிக்கு லோன் வேண்டாமே. உண்மையில் மிகவும் அவசியமான சூழல் இருந்தால் மட்டுமே லோன் எடுங்கள். அதையும் முழுசாக கட்டும், அதாவது திருப்பி கட்டும் திறன் இருந்தால் மட்டும் லோன் எடுங்கள். தவறு 3, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் வாழ்தல். ஒரு சாமானிய தமிழ் குடும்பத்திற்கு எமர்ஜென்சி என்றால் ஹாஸ்பிட்டல் பில், ஃபங்க்ஷன் எக்ஸ்பென்சஸ் அல்லது ஒரு வாரம் வேலை இல்லாத இன்கம் லாஸ். உதாரணத்திற்கு நம்ம பாலாவை எடுத்துக்கொள்ளுங்கள். தவிர்க்க முடியாத காரணத்தால் ஒரு வாரம் அவரால் பணிக்கு செல்ல முடியவில்லை. அந்த ஒரு வாரத்திற்கு ஃபேமிலிக்கு தேவையான ரூபாய் 5,000 கூட இல்லாததால் நண்பனிடம் கடன் கேட்டார். இதுதான் நிஜம். நமக்கு ஒரு எமர்ஜென்சி வந்தால் நான் உடனே லோன் அல்லது ஹெல்ப் தேட வேண்டிய அவல நிலை. இதற்கான ஒரே சொல்யூஷன், குறைந்தபட்சம் 3 மாதம் நமக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் வைத்திருக்க வேண்டும். அதுதான் கிரைசிஸ் காலத்தில் நம்மளை பாதுகாக்க நிறுத்தும் உண்மையான காப்பு. தவறு 4, இன்சூரன்ஸை முக்கியமாக எடுத்துக்கொள்ளாதது. நம்மில் பல பேர் நமக்கு எதுவும் ஆகாது, இன்சூரன்ஸுக்கு பணம் செலவு செய்வது என்ன தேவையா, தேவையில்லாத செலவு என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அதுதான் தவறு. நம்ம கோகுலை எடுத்துக்கொள்ளுங்கள். கோகுலுக்கு பைக் ஆக்சிடெண்ட், ஹாஸ்பிட்டல் பில் ரூபாய் 2.5 லட்சம். அவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்காததால் கையில் சேவிங்ஸ் ஃபண்டிலிருந்து 1 லட்சம் போக மீதி 1.5 லட்சம் வெளியில் கடன் வாங்கி, அதுவும் வட்டிக்கு வாங்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டார். அதே அவர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் 85% மெடிக்கல் கவரேஜ் ஆயிருக்கும். வெறும் 15% மட்டுமே அவர் கையில் உள்ள சேவிங்ஸிலிருந்து கட்டியிருக்கலாம். கடன் வாங்க வேண்டிய நிலை அவருக்கு வந்திருக்காது. ஸோ இந்த தவறிலிருந்து நாம் தப்பிக்க ஒரே வழி, இன்சூரன்ஸ் என்பது ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லை, அது ஒரு சேஃப்டி நெட். அதாவது ஹெல்த் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸ் இரண்டையும் வைத்திருப்பது இக்கட்டான தருணங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும். எனவே இந்த வீடியோவை பார்க்கும் எல்லோரும் கண்டிப்பாக மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்றும் லைஃப் இன்சூரன்ஸை இதுவரை எடுக்கவில்லை என்றால் எடுங்கள். கண்டிப்பாக இக்கட்டான தருணங்களில் அது உங்களை காப்பாற்றும். தவறு 5, சேவிங்ஸ் மட்டும் வைத்து வெல்த் உருவாகாது. பலர் என்ன நினைக்கிறார்கள், ஆர்டியில் பணம் போட்டு வச்சா போதும், சேவிங்ஸில், அதாவது பேங்க்கில் சேவிங்ஸில் பணம் இருந்தால் போதும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும், இன்ஃப்ளேஷன் என்ற விஷயம்
நம்ம பணத்தை அமைதியாக சாப்பிடுகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? உதாரணமாக லக்ஷ்மி 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆர்டியில் பணம் போட்டு கொண்டு வருகிறார். அவருடைய தோழி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுகிறார். 15 வருடங்களுக்கு பிறகு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்தவருக்கு 2 மடங்கு லாபம். இதற்கான சொல்யூஷன், நிதி வளர்ச்சிக்கு முதலீடு அவசியம். எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோல்ட் படிப்படியாக கற்றுக்கொள்ளுங்கள். வெறும் எஃப்டியில் மட்டும் பணத்தை போட்டு வைத்திருந்தால் வெல்த் உருவாகாது. எஃப்டியில் பணம் போடுங்கள். அதனுடைய 50% எடுத்து அதாவது உங்களுடைய சேவிங்ஸில் 50% எடுத்து எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், டிஜிட்டல் கோல்ட் இதில் கண்டிப்பாக முதலீடு செய்யுங்கள். முதலீடு செய்வதற்கு முன் அதற்கான வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து முதலீடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் வெல்த் உயரும். இதுபோல் அதாவது வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டாம். யூடியூபில் ஃபைனான்ஸ் சேனல் எக்கச்சக்கமாக இருக்கிறது, அதுவும் தமிழிலே இருக்கிறது. அதை கவனியுங்கள். பாட்காஸ்ட் இருக்கிறது, ஃப்ரீ வெபினார் இருக்கிறது, எல்லாமே மொபைலில் ஃப்ரீயாக கிடைக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் 1 மணி நேரம் செலவு செய்தாலே போதும், உங்கள் நிதி அறிவு பல்மடங்கு உயரும். என்ன நேயர்களே, இந்த 5 நிதி தவறுகளில் எது உங்களுக்கு அதிகமாக பொருந்துகிறது? கமெண்டில் சொல்லுங்கள். உங்களில் யாராவது எமர்ஜென்சி ஃபண்ட் ஆரம்பித்திருக்கிறீர்களா? இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறீர்களா? இந்த விவரங்களை கமெண்டில் சொல்லுங்கள். மாற்றம் இன்றுதான் தொடங்கும். உங்கள் பணத்தை, உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையில் சிறப்பான நிலைக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.